சரியா? இந்த பவித்திரண்ட ஹோலில் வைக்கிறேன்னா அப்படியே பவித்திரனை காட்டுறேன் அப்படி இருக்கிறேன் தரிக்க ரைட். அது வேறு இப்படியே எடுத்துகிட்டு இன்னையும் வந்து இப்படி வீடியோ எடுங்க வாங்க போ. ரைட். தம்பிக்கு தெரியாது, நான் கால் பண்ணி சொல்லலை நான் வந்து சிலிண்டர் வாங்கிட்டு வரேன், சாமான் வாங்கிட்டு வரேன் ரெண்டுலாம் ஒன்றுமே சொல்லலை தம்பிகிட்ட. காய்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம வந்து வந்துட்டேன் நம்மளோட ரதிபன் தம்பிட்டேனே. எஸ், ஃபைனலாக வந்துட்டேன். இதே இடத்துல இந்த டைமில் நேற்று வந்து இருந்து வீடியோ செஞ்சேன். இந்த டைம் தானே 4:33. இப்ப நாளைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நானும் பவித்ரனும் மோத்துல ஒரு மரம் ஒன்று வச்சுட்டு வருவோம். ஐயா எங்களுக்கு இலங்கு தாங்கய்யா சரியா? அப்போ வந்து பாப்பேன் தம்பி இதுல சிலிண்டர்ல விற்கிறானா இல்லாட்டி சிலிண்டரை வித்து போட்டு அடுப்புல விற்கிறானே வந்து பாப்பேன் மறு உருவத்துல வந்து. இப்ப கோயில் சீசன் அங்க கடையை கொண்டு போக வேண்டியது தெரியும். பிடிச்சிருக்கா? இந்த இது வந்து யார்ட்டையும் வாங்கி தர சொல்லி காட்டிங்களா? வேற யார்ட்டையும் எனக்கு முதல் உங்களுக்கு முதலா உதவியை வந்து உடனே வந்து அந்த வீடியோ பார்த்து லண்டன்ல இருந்து அனுப்புன அந்த அண்ணாக்கு வந்து மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அவங்களோட மகளோட பர்த்டே வந்து நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் விஷஸாக வந்து இன்றைக்கு வந்து விஷயம் ஹாப்பி பர்த்டே டுன்னு சொல்லிக்கொண்டு நான் நினைக்கவே இல்லை வீடியோ போட்டு உடனடியாக நீங்கள் இதை வாங்கி தந்து இப்படி இது செய்வீங்க சொல்ல எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் சொல்லாமலுக்கு வந்துட்டீங்க. சரி 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 ஓகே தம்பி சொல்கிறாங்கண்ணே சரியாவே இந்த வீடியோ வந்து இதோட ஒன்றும் யோசிக்காத தொழிலை வந்து கொண்டு நடத்துங்க. சரியா? கொண்டு நடத்துங்க. அதே போல் வந்து இந்த ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ரதிபன் ஒரு சொன்ன ஒரு தம்பி, ஒரு ஆள் 25 வயசு தம்பி. அவருக்கு 2 கண்களும் வந்து பார்வை வந்து இல்லை. மார்னிங் டைமில் வந்து அதாவது வெளிச்சம் சூரியன் இருக்கிற டைமில் வந்து நார்மலாக வந்து கண்ணுக்கு பார்வை வந்து இருக்குது. மற்றபடி வந்து கொஞ்சம் இருட்டு, கொஞ்சம் சூரிய ஒளி போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து பார்வைகள் இல்லை. அப்போ அதனால வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். அப்போ அவர வீடியோ தான் நேற்று வந்து எடுத்து போட்டிருந்தேன். அப்போ அந்த வீடியோ ஊடாக வந்து அந்த ரதிபன் தம்பி வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் என்னன்னு சொன்னால், அண்ணா எனக்கு தொழில் ஒன்று செய்கிறதுக்கு சொல்லி ஆசையாக இருக்குது, அதனால நான் வந்து ஒரு தொழில் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கேன், ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்கிறேன், கிழங்கு வடையை வந்து பொறிச்சு நான் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த தொழிலை வந்து இன்னும் மேம்படுத்தி கொண்டு போகிறதுக்குரிய உதவி வந்து உங்களால் 7 மண்டா செஞ்சுதாங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். ஆனால் எனக்கு சரி வரல. அதாவது நீங்கள் எனக்கு வந்து ஒரு கேஸ் குக்கரும் ஒரு சிலிண்டரும் வாங்கி தருவீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து வடையும் கிழங்கும் போட்டு கொண்டிருக்கிறேன். அதை வந்து இன்னும் என்ன சொல்ல இன்னும் பிஸ்னஸ் அப் பண்ணக்கூடிய மாதிரி காலையில் சாப்பாடு செஞ்சு அதை கொடுக்கக்கூடிய மாதிரி இப்படியான வழியில் வந்து எனக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வந்து நார்மலாக வந்து விறகு வாங்கினேன் 2 நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு. அப்போ நீங்கள் எனக்கு சிலிண்டர் ஒன்று எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு சிலிண்டர் நான் இந்த தொழில் செஞ்சு கொண்டே வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஓகேவா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவரோட போயிட்டு கதைச்சி நேற்று தான் இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்பில், டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே வந்து போட்டிருந்தேன். நான் இந்த வீடியோ எல்லாருக்கும் எல்லாரும் பார்த்தீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்காத அளவு வந்து நேற்று பெரிய ஒரு மிரக்கல், பெரிய ஒரு சந்தோஷம். இந்த வீடியோ ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போது. என்னென்னு சொன்னால் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் வந்து பார்க்குறேன் வியூஸ் வந்து அவ்வளோவா போகலை வீடியோவுக்கு. நான் யூடியூப்பில் போட்ட வீடியோவுக்கு வந்து பெருசாக வந்து வியூஸ் போகல. அப்போ எனக்கு யோசனை, இந்த இருக்கிற தம்பிக்கு வந்து உதவி வந்து கிடைக்குமா கிடைக்காதா, உண்மையாகவே பாவம். ஏண்டா எனக்கு கூட வந்து முழு மனசு வந்து எப்படியாவது இந்த தம்பிக்கு வந்து உதவி செய்யணும், எப்படியாவது செஞ்சு கொடுக்கணும். என்னன்னு சொன்னால் அவருக்கு உண்மையாகவே அந்த 2 கண்கள் வந்து தெரியாமல் இருந்தாலும் வந்து சும்மா இருப்போம்னு இல்லாமல் ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து முன்னேற்றி கொண்டு போகணும். இன்னொரு ஆள்ற நாங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நாங்கள் தொழில் செஞ்சு ஏதோ ஒரு லைஃப்பில் நம்ம வந்து முன்னேறி போகணும்னு சொல்லி அந்த உற்சாகம் வந்து எனக்கும் சரியான உற்சாகமாக இருந்துச்சு. தம்பிக்கு இன்னும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ண மட்டும் வந்து வியூஸ் போகல. அப்போ வியூஸ் போகலன்னொடனே வந்து நான் கொஞ்சம் யோசித்தேன். 2 காரணம். வியூஸ் போகலன்னு சொன்னால்
நார்மலா வந்து ஒரு கவலை ஒண்ணு இருக்கும் தானே, என்னடா நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் வந்து செஞ்சு போட்டாலும் வியூஸ் போடலன்ட்டு. இப்ப அத பத்தி நான் கவலைப்படுறதில்ல. அடுத்தது நெறைய பேருக்கு வியூஸ் போகலன்னு சொன்னா, இந்த இருக்கிற இந்த இருக்கிற ரதிபன் தம்பிக்கு வந்து உதவி கிடைக்காம போயிருமே என்ற ஒரு கவலையும், ஒரு வேதனையும். அப்ப நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். சரியா ஒரு 3 மணித்தியாலம் வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 3 மணித்தியாலத்தில ஆ பார்த்தீங்கன்னு சொன்னா 60 வியூஸ் வந்து போயிருந்துச்சு. வழமையா வந்து நார்மல் டைம்ல வந்து ஒரு 3 மணித்தியாலத்திலேயே ஒரு 600, 700 ஒரு 800 வியூஸாவது போயிரும். இது 60 வியூஸ் வெறும் 60 வியூஸ் போன இந்த வீடியோக்கு எனக்கு வந்து ஒரு கால் ஒன்று வருது லண்டன்ல இருந்து. நான் உடனே ஆன்சர் பண்ணேன், "தம்பி, நீங்க ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தீங்க. கண் தெரியாத ஒரு தம்பி ஒரு ஆள்ற. அவருக்கு நான் உதவி செய்ய விரும்புறேன். உங்களோட அக்கவுண்ட் நம்பர போட்டுவிடுங்கன்டு." எனக்கு சரியான சந்தோஷம். உடனே நான் வந்து ஆண்டவருக்கு தேங்க்யூ சொன்னேன். உண்மையாவே தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூன்னு சொல்லி. அதேபோல வந்து அக்கவுண்ட் நம்பர போட அந்த அண்ணா வந்து ரூ. 40,000 காசு வந்து என் அக்கவுண்டுக்கு வந்து உடனே வந்து போட்டுட்டு சொல்லியிருந்தேன். நீங்க வந்து அ இந்த இருக்கிற ரதிபன் தம்பிக்கு வந்து என்ன தேவையோ அத வந்து வாங்கி குடுங்க. அவர் வந்து அந்த சிலிண்டரும், கேஸ் குக்கரும் கேட்டவரு. அத வாங்கி குடுங்க. மிச்ச காசு இருந்தா அவர் கையிலேயே குடுங்க. அவர் வந்து அவருக்கு தேவையான அந்த உடுப்பெல்லாம் வந்து எனக்கு போடுற விருப்பம்னு சொல்லியிருந்தாரு நானே. அப்ப அதுகள வந்து அவர் வாங்கிக் கொள்ளட்டும். இப்ப அவர கையில குடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு என்ன சொல்றேன்னே சொல்லி தெரியல. அந்த லண்டன்ல இருக்கிற அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இருக்கிற லண்டன்ல இருக்கிற அண்ணா வந்து ஒரு புதுசா தான். சரியா? இதுவரைக்கும் நாங்க கதைச்சது இல்ல. ஒண்ணுமில்ல. நேத்து தான் இந்த வீடியோ பார்த்து தான் கால் பண்ணோம். கால் பண்ணி என்ட்ட சொன்ன விஷயம், "தம்பி, நான் உங்களோட வீடியோலாம் தொடர்ச்சியா வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்லா செய்றீங்க. வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்கள மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எல்லா வீடியோஸும் பார்க்குறேன். தொடர்ச்சியா செய்யுங்க தம்பி. நான் இந்த உதவிய வந்து செய்றதுக்கு முன் வாரேன்னு" சொல்லி எனக்கு காசு தந்திருங்க. யோசிச்சு பாருங்க. பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு மரம் என்ன? சின்ன மரம்ன்னு சொல்லல. ஆ என்ன சொல்ற? ஒரு சின்ன ஒரு செடின்னு நான் சொல்லுவேன் மேடம். மரம்ண்டா பெருசு. சின்ன ஒரு செடி. அந்த செடி ஆண்டவர் வந்து எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு. எனக்கு இது இது மட்டும் போதும் கைஸ். இது மட்டுமே எனக்கு போதும். எனக்கு வியூஸ் வந்து ரொம்ப போகல. எனக்கு வந்து ரீச் வந்து கூடுதலா போகல. நெறைய பேர் என்ன ஆதரிக்கல என்று சொல்லி, இனி என் லைஃப்ல நான் கவலைப்பட போறதே இல்ல. இன்றைக்கு உண்மையாவே ஒவ்வொரு நாளையும் விட வந்து இன்றைக்கு டபுளுக்கு டபுள் சந்தோஷமா இருக்கிறேன். என்ன காரணம்ண்டா, இந்த விஷயத்தால. என்னால ஒரு பாலமா நிண்டு, அந்த இருக்கிற தம்பியோட பிரச்சனைய வந்து இந்த யூடியூப் சேனல் ஊடாக வந்து நான் எடுத்து போடுற மூலமாக, ஒரு அண்ணா லண்டன்லேருந்து பார்த்து, அவர் உதவி செய்ய வந்தது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஏதோ ஒரு வகையில இந்த இருக்கிற ரதிபண்ட லைஃப், ரதிபண்ட தொழில், இந்த இருக்கிற பிசினஸ் வந்து ஒரு வேற லெவல்ல அவர் வந்து இனி கொண்டு போய் நடத்த போறார். இனி அவர் வந்து நல்லா ஏர்ன் பண்ண போறார். இனி அவருக்கு லைஃப்ல ஒரு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்ற சந்தோஷம். இதுதானே காய்ஸ் சந்தோஷம். வேற என்ன இருக்கு? அதான். அப்ப இந்த ஹேப்பியும், இந்த சந்தோஷமும் எனக்கு எப்படி சொல்றேன்னு சொல்லியே தெரியல. உங்களுக்கே விளங்கும். அப்ப எனக்கு இது போதும். நான் சந்தோஷமா இருக்கிறேன். இந்த சந்தோஷம் அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு உதவி வேணும். ஒருவர் கஷ்டப்படுறதுக்கு ஒரு ஆளுக்கு உதவி தேவை என்று சொல்லி இந்த யூடியூப் சேனல் ஊடாக வந்து வீடியோக்கள போடக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து கை தாராங்க. நாங்க உதவி செய்றோம் மகன். நீங்க கொண்டு போய் குடுங்கன்னு சொல்லி தாராங்க. எல்லாருக்குமே பெரிய ஒரு தேங்க் யூ. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இருக்கிற லண்டன்ல இருந்து காசு தந்த இந்த அண்ணாட மகள்ற பேர் வந்து அபி. இவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து பர்த்டே, அதாவது 11ஆம் தேதி. இப்ப நான் வீடியோ எடுக்கிற டேட் வந்து சரியா செப்டம்பர் 10ஆம் தேதி. செப்டம்பர் 11ஆம் தேதி இந்த இருக்கிற அபி என்ற இந்த குட்டி பவாக்கு வந்து, அதாவது குட்டி கேர்ளுக்கு, நான் பவா இல்ல, குட்டி கேர்ள், ரைட். குட்டி கேர்ளுக்கு வந்து பர்த்டே. ஸோ வந்து அ உங்களோட சார்பாகவும் விஷ் பண்ணிருங்க. கட்டாயம் விஷ் பண்ணுங்க. அதேபோல பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும், வியூவர்ஸ் சார்பாகவும் அ நான் வந்து உங்களோட மகளுக்கு வந்து விஷ் பண்றேனன்னா, மென்மேலும் இன்னும் வளர்ந்து ஆ நல்லா இருக்கணும் என்று சொல்லி வாழ்த்துறேன். ஆ காட் பிளெஸ் யூ மோர் அண்ட் மோர். கடவுள் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த உதவி கரங்கள வந்து நீங்க நீட்டுனதுக்கும், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையும் கடவுள் வந்து மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆ உங்களுடைய புள்ளையிட படிப்பு, புள்ளைகளோட எதிர்காலம் எல்லாத்தையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிக்கொண்டு, இந்த வீடியோக்குள்ள நம்ம போவோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம்.
கைஸ் இப்ப இருக்கிற பெரிய ஒரு டாஸ்க் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப டைம் வந்து சரியாக வந்து 2, 3 உங்களுக்கு டைம் வந்து காட்டுது 2, 3 ரைட். அ இப்ப இருக்கிற பெரிய ஒரு டாஸ்க் வந்து அ சிலிண்டர வந்து மட்டக்களப்பிலருந்து எடுத்துட்டு போகணும். 2வது விஷயம் வந்து குக்கர் வந்து எடுத்துட்டு போகணும். ரைட். அப்ப மட்டக்களப்பிலருந்து எப்படியும் வந்து ஓட்டமாவடி தாண்டி நாசியந்தீவுக்கு வந்து நான் வந்து ஆட்டோ வந்து ஹயர் பண்ணேன்னு சொன்னா, கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 7,000 8,000 வந்து சார்ஜ் பண்ணிருவாங்க. ஸோ வந்து அந்த காச ஆட்டோக்கு குடுக்குறத விட, எங்களால முடிஞ்ச அளவு வந்து மோட்டார் பைக்கில வந்து நாங்க எடுத்துட்டு கொண்டு போனா, அந்த காச நாங்க இந்தா இருக்கிற ரதிபன் தம்பிக்கு வந்து குடுக்கலாம் என்ன? அவருக்கு வந்து அந்த உடுப்பு வாங்குறதா இருக்கலாம், இல்லாட்டி வேற வேற வேலைகளுக்கு அவருக்கு உதவும். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ண போறேன். பயங்கர ரிஸ்க் தான். என்னன்னு சொன்னா 12.5 கிலோ 12.5 கிலோ கிட்ட வரும் ஒரு சிலிண்டர். அந்த சிலிண்டர தூக்கி மடியில வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து கேஸ் குக்கர வச்சுட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 38 இல்லாட்டி 39 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணணும். ஆ அதோட அடுத்த டாஸ்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட பெட்டிகுலர் ஏரியால வந்து இந்த இருக்கிற சிலிண்டர் வந்து இருக்கு. ஆ அங்க வாழைச்சின ஓட்டமாவடின்னு சொல்றேன் என்னன்னு சொன்னா, நாசிந்தேவுக்கு முன்னுக்கு இருக்கிற இடங்கள். அந்த இடங்கள்ல வந்து இந்த இருக்கிற சிலிண்டர் வந்து இல்ல. நானும் நெறைய பேரு காலையில இருந்து இப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 நாளு நான் காலையில 10 மணிலேருந்து 12 மணி மட்டும் கோல் அடிக்காத ஆட்களே இல்ல, கேட்காத ஆட்களே இல்ல. வாழைச்சினையில இருக்கிற எங்க ஃப்ரெண்ட்ஸ்மார்ல இருந்து, எங்கட சேர்ச்சிக்கு வர ஆட்கள்ல இருந்து எல்லாருக்குமே கால் பண்ணி கேட்டுட்டேன். எங்கேயுமே எடுத்துக்கொள்ள இல்லாத ஒரு சிச்சுவேஷன் போகுது. அடுத்து இன்னொரு பிரச்சனை, ஒரே ஒரு கடையில வந்து ஒரு சிலிண்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மஞ்ச கலர் சிலிண்டர். ஸ்ரீலங்கால வந்து மஞ்சளும், நீலம் தான் யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சள் கொஞ்சம் லோக்கல்ன்னுவாங்க. நீலம் கொஞ்சம் பிராண்டுன்னுவாங்க. ஆனா இதுக்கு 2க்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா எங்கட வீட்ல வந்து ப்ளூ கலர் சிலிண்டர் தான் இருக்கு. நான் ப்ளூ கலர் சிலிண்டர் தான் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. அப்ப நான் வந்து இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா, மட்டக்களப்பிலருந்து வெளியிட்டு ஓட்டமாடி போப்போறேன். ஓட்டமாடி போயிட்டு ஓட்டமாடியில வந்து இப்ப நாங்க போயிட்டு, நேர்ல போயிட்டு இறங்கி ஒவ்வொரு கடையா கேட்டு, சிலிண்டர் வந்து இருக்கான்னு சொல்லி கேட்டு, சிலிண்டர் வாங்க போறோம். அ பிரைஸ் வந்து விசாரிச்சு பார்த்தேன். அ அதாவது எம்ப்டி சிலிண்டர் எங்கட்ட இல்லாதனால, சிலிண்டர வந்து ஃபுல்லா வாங்கணும். அதனால பிரைஸ் வந்து விசாரிச்சு விசாரிச்சு பார்த்த மட்டில ரூ. 18,500 சொல்றாங்க ஒரு ஆக்கள். ஒரு ஆக்கள் ரூ. 19,500 சொல்றாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ரூ. 20,000 கிலோ சிலிண்டர் வரும். அப்ப நான் இது வாங்குற வீடியோ, எப்படி எப்படி போய் வாங்குறோம் என்று சொல்லி அந்த விஷயம். அடுத்தது வந்து குக்கர் வாங்குறது. குக்கர் வந்து நார்மலா வந்து ஓட்டமாடியா இருக்கலாம். இல்லன்னு சொன்னா அங்கால சரி, குக்கர் வந்து வாங்கிக் கொள்ளலாம். சிலிண்டர் வாங்குறது தான் பெரிய ஒரு டாஸ்க். அடுத்தது வாங்குறதையும் தாண்டி அத எடுத்துட்டு போறது பெரிய ஒரு டாஸ்க். ஆனா எங்களுக்கு கடவுளேன்னு சொல்லி ஓட்டமாடியில வந்து இந்த இருக்கிற சிலிண்டர் எங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னா, சரியான ஈஸியா இருக்கும். ஏன்னு சொன்னா ஓட்டமாடியிலருந்து ஒரு ஒரு 3, 4 கிலோமீட்டர் இல்லாட்டி ஒரு 5 கிலோமீட்டர் அப்படித்தான் இருக்கும். நான் சேர்ந்து உள்ளுக்குள்ள வந்து வந்துருவேன். இந்த வீடியோ வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா நடக்கணும், எல்லாமே சரியா நடக்கணும், பிளான் பண்ண மாரி எல்லாமே முடியணும்னு சொல்லி நீங்க கடவுள வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு பேர்ற ஜெபம், ஒவ்வொரு பேர்ற பிளெஸ்ஸிங்கும் தான் இன்றைக்கு வந்து பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக நிறைய ஹெல்பிங் வீடியோஸ் வந்து வந்து கொண்டிருக்கிற காரணம் இதுதான். இத தவிர நான் எதையும் நான் சொல்ல மாட்டேன். எந்த திறமையோ, உங்களோட திறமையோ எதுவுமே இல்ல. ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ன்னு தான் பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து உங்களுடைய அ அந்த அன்றாட ஜெபமா இருக்கலாம், உங்களுடைய வீட்டு ஜெபமா இருக்கலாம், எல்லா ஜெபத்திலயும் என்ன கட்டாயம் வச்சு ப்ரே பண்ணி கொள்ளுங்க. இப்ப வாங்க போவோம். இந்த வீடியோல கூட வந்து என்னோட வந்து சேர்ந்து ட்ராவல் பண்றதுக்காக வந்து பவித்ரன் வந்து வாரேன். பவித்ரனுக்கு ஸ்கூல் முடிஞ்சு. ஸோ வந்து பவித்ரனோட வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ண போறேன். நெறைய பேர் வந்து டீசன வந்து கட்டிக் கொண்டிருக்கீங்க. அதாவது என்னோட வந்து வேலை செஞ்சு கொண்டிருந்த தம்பி. தம்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்ச நாள் இப்ப லீவ் எடுத்துக் கொண்டிருக்கிறார். என்னன்னு சொன்னா, அவர் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்ற ஒரு காரணத்துக்காக வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றேன். ஸோ வந்து வெளிநாட்டுக்கு போவோம்னு சொல்லி அவர் வந்து லீவ் எடுத்துட்டு இருக்கார். அ நேத்து முந்தின நாளும் வந்து கதைக்கக்குள்ளே சொல்லியிருந்தேன். வெளிநாட்டு விஷயங்கள் சரி வரும் என்று சொல்லி. அவர் கதைகள் சரி வந்துச்சுன்னு சொன்னா, தொடர்ச்சியா வந்து என்னோட வந்து பயணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படும். அப்படி ஏற்பட்டா எனக்கு ஒரு புதுசா ஒரு போய் ஒரு ஆள் பார்க்கணும். அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. எல்லாமே ஆண்டவர் வந்து பார்த்துக் கொள்ளுவாருன்னு சொல்லிக்கொண்டு, இப்ப வாங்க போவோம். கைஸ் இந்த இருக்கு ஃபைனலா வந்து இந்த இருக்கிற குக்கரை தான் வாங்க போகிறோம். இது வந்து 16,000, இது 25, இது 18,000 ரூபா, இது 12,444 ரூபா,
5% வந்து ஆஃப் தராங்க. 13,990 தான் இந்த தடவையில் 5% ஆஃப் தராங்க. சிங்கரில் தான் வாங்குறேன், வாரண்டியோட வந்து தருவாங்க. அப்போ குக்கரில் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் தம்பிக்கு வந்து மாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா வாழைச்சேனையும் இருக்குது தானே, மாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் இதை தான் வாங்குறேன். நீ வாங்கிட்டு போக்கில் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டமாடிக்கு வந்துட்டோம்னே. ஓட்டமாடிக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்த பெரிய டாஸ்க் ஒன்று இருக்கு. அதான் சிலிண்டர் சிலிண்டர் அண்ணாட்ட கேட்போம்மா. அண்ணா சிலிண்டர் எங்கண்ணா வாங்கலாம்? சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். அங்க இருக்கா? இல்ல நம்ம சிலிண்டர் கொடுக்க வாங்கலாமா? என்ன சிலிண்டர் கடை இருக்காமா? எவ்வளத்துக்கிட்ட? ஊருக்குள்ள இருக்குமா? பாக்குறேன். சரி, ஓகே ஓகே. நான் வெயிட் போறேன். கிடைக்கும் சிலிண்டர் கடை இருக்கா? எங்கடா? இந்தியாவில் நான் எவ்வளத்துக்கிட்டேன்னு தெரியாதான். இங்கே பெரிய சிலிண்டர் கடை ஒன்று இருக்காங்க. உண்மையாவா? நம்ம இப்ப போய் கேட்டு போவோம். ஓ என்ன செய்யறேன் நம்மளாம் வந்து எப்படின்னு சொல்லி வைக்கிறேன். இப்ப மழை பெஞ்சாலும் அந்த மழையை பண்ண எடுப்போம். ஓ அது சரி. அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன் நினைக்கிட்டா, எனக்கு ரணகளத்திலும் கிளிகிழு தேடி கண்டுபிடிப்போம். கடையை பார்த்து வாங்க. நான் இங்கால பக்கம் பாக்குறேன், நீங்க அங்கால பக்கம் பாருங்க. இங்கல வரணும், இங்கல பாருங்க. ஓ சரியா? இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 4:03. ஓட்டமாவடி டவுன். இவங்கிட்ட யார்கிட்ட கேட்குற? ஆட்டோக்கார அண்ணாட்ட கேட்ட சொல்லி. அண்ணே சிலிண்டர் எங்க வாங்கலாம்? கேஸ் சிலிண்டர். காடெக்ஸா? அது எவ்வளோத்துக்கிட்டது? வலது பக்கம் ரவுண்டா போட்டுக்கிட்டியா? பெரிய கிடையாது. சரி அண்ணா, தேங்க்ஸ். தேங்க் யூ. காடெக்ஸ்னு சொல்லி ஒரு கடை சொல்றேன். அந்த கடையில வந்து இருக்குமா? அந்த கடையில போயிட்டு பாக்கும். 12.5 கிலோ, அதாவது 12.5 லிட்டர். அதுதான் எங்களுக்கு வேணும். இதுக்கு போகிறதுலையா மேல பக்கம் இருக்கும், வலக்கை பக்கம். காடெக்ஸ் வாரா. நானும் விசாரிக்கக்குள்ளே அதை தான் சொன்னவங்க. காடெக்ஸா? அங்காலையும் மஞ்சள் கலர் இது இருக்கு. சிலிண்டர் இருக்கா? ஓ சிலிண்டர் இருக்கு. இந்த இங்காலையும் அந்த இது வாங்கலாம் நினைக்கிறேன், சிலிண்டருக்குரிய அந்த பயர். அது ரெண்டாவது விஷயம். ஓ சிலிண்டர் எங்கே இருக்கு? பின்னிக்கு இருக்கு. சிலிண்டர் தான் தேவை. பின்னிக்கு இருக்கு. காடெக்ஸ் பாத்துருக்கா? பின்னிக்கு இருக்கு, கண்டுபிடிச்சிட்டு. ஆனா காடெக்ஸ் அண்டு இல்ல, ரெண்டு தெரியல. எடுங்க பாப்போம். காடெக்ஸ் பக்கம் வந்து பார்த்துட்டோம்டா. ஆனா இங்கல பக்கம் இல்லையே. அது என்னடா அந்த இருக்கு, என்ன முன்னுக்கு இருக்கு. போகணுமா? இந்த இருக்கு. இந்த இருக்கு சிலிண்டர். இந்த இருக்கு. இதுதான்டா காடர் மோல். காட்டுங்க கடையை காட்டுங்க. கடையை தான் காட்டி கொண்டிருக்கேன். ஆனா அவர் காடெக்ஸ் காடர் இருக்கேன். காடர் மோல் இந்த இருக்கு, மஞ்சள் கலரா தெரியுதா? ரைட், அதுக்கு தான் போப்பேன். ரைட், எடுங்க. சொல்லியிருந்தாங்களா? மஞ்சள் கலர் தான் இருக்கு. நான் இந்த ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். நல்ல வேலையும் இது இருந்துட்டு 12.5 இறங்க. இதை பிடிச்சிங்கன்னா தான் நான் இறங்கலாம். சரி சரி சரி, நான் இப்போ கையால் பிடிக்கணும். இறங்க. ஓகே இல்லையா? ஓகே ரைட். அப்படி என்ன அப்படியே காட்டின மாதிரி எடு. அப்படி எடு. கஷ்டப்படுறேன் மக்களுக்கு. நீ பாருங்க பவித்ரன், என்ன நினைக்கிறீங்க பவித்ரன்? கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டமா தான் இருக்குண்ணே. உள்ள போவோம்ண்ணே. உள்ள போவோம். சைட்ல நீங்க வைக்க இதுல நிக்கும் தானே பைக். பிறகு மாத்தியா மாதிரி வந்து இதுல வச்சுட்டு வரேண்ணே. அண்ணா எனக்கு அந்த இது வேணும்ண்ணா, இந்த மஞ்சள் சிலிண்டர். 12.5.
இது இல்ல எம்டி இல்ல எவ்வளவு வரும் ஆ ஓ ஓ எம்டி சேர்த்து 14,380 14 டிஸ்கவுண்ட் இல்லையா 14,380 பில் ஒன்று தாங்க எனக்கு ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ எதுவும் இருக்கா ப்ரோ ஆட்டோ ஒன்று உங்களுக்கு தெரியும் வர சொன்னது கேளுங்க இருக்க நாசிந்தி ஸ்கூல் அடிக்க கொண்டு போற கவலை கேளுங்க நாசிந்தி ஸ்கூல் நீளம் எடுக்கலானே நீளத்துக்கு மீதுக்கு என்ன ஐயா வித்தியாசம் கடல வித்தியாசம் வித்தியாசம் உண்டு இல்ல கெமிக்கல் குறையா கொள்வன குறையா நீளம் கவர்மெண்ட் சிலிண்டர் அது மட்டும்தான் தமிழ் ஸ்கூல் இருக்கு அங்காள ஸ்கூல் இருக்கு நாசிந்தி ஸ்கூல் டெல்லி இருக்கு நாசிந்தி ஸ்கூல் டெல்லி இருக்கு ஏடோ பரவாயில்ல தூக்கி வச்சுட்டோம்னு சொன்னா கொண்டு போயிடலாம் தூக்கி வச்சா இதையும் வச்சுட்டோம்டா ஏன்னா நம்ம பைக்ல வச்சுட்டு கால் செத்து போயிடும் சைக்கிள் எவ்வளவு தெரியாண்ணே இந்த முன்னுக்கு இல்ல இல்ல நான் இந்த பெருசு நீ என்ன வச்சிருந்தாரா 30 ஒரு காலத்துல நாங்க 7,000 ரூபாய்க்கு வாங்கின சைக்கிள் ரீகண்டிஷன் இப்ப 30,000 என்னடா கதையோட கதையா நான் காது கொடுத்தல குடுக்கலையான்றத மறந்துட்டேன்டா டேய் அங்க எவ்வளோடா கொடுத்தனா 1000 கொடுத்து பிஸ்டோல் இருக்கு கடையில ரைட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற சிலிண்டர் மேத்தி இது கேஸ் குக்கர் மேத்தி ஆகி இனி வந்து போவோம் எல்லா வேலையும் முடிஞ்சு அப்படியே பார்த்துட்டு முடிங்க அப்படி வாங்க எல்லாம் ஏத்தியாச்சு இனிதே பயணத்தை தொடங்குவோம் என்ன தீவு மச்சானது நாசியன் தீவு நீ வந்தே இல்லையாங்க இல்லடா நீ தான் நம்மள்ட்ட அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு வித்தியாசமான தீவுடா அது எல்லாம் அந்த கடற்கரை மாதிரி யோனிய மாதிரி எல்லாம் இருக்குமா அவனே அப்படி இருக்கும் அங்க வந்துட்டா நிறைய மனுஷர்கள் மாறுவாங்க மனுஷன் நான் டைனோசர் டைனோசர் இல்லையாடா டைனோசர்ஸ் இல்லடா மனிதர்கள் தான் மாறுவாங்க அவங்களுக்கு வாய் நிறைய பல்லுடா பல்லாடா ஓடா 2 கண்ணெல்லாம் இருக்குமாடா 2 கண்ணெல்லாம் இருக்கு அவங்களுக்கு பார்க்கதான்டா வேணும் வாய் நிறைய பல்லும் 2 கண்ணெல்லாம் இருக்கு 2 கண்ணெல்லாம் இருக்கு அவங்க ஜாலியா இருப்பாங்கடா ஜாலியா இருப்பாங்க அதைப்பாங்க ஓ சார் கை 2 மசையுமாடா இப்படி எல்லாம் அசைப்பாங்கடா பெரிய ஒரு இதுக்குதான் போறோம் சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ வந்து வாரேன் அப்படி ஆட்டோ கூட்டிட்டு இந்த ஒரு நம்ம ஓவர்டேக் பண்ணி போறேன் 500 சொன்னேன் அதுக்கு பிறகு வந்து 700 கொஞ்சம் தூரம்ன்றனால நம்ம கொஞ்சம் குறைச்சு கேட்டு பாவோம் அப்படி இல்ல டீட்டெயில்ஸ் கொடுப்போம் இப்ப என்ன நடந்து ஆட்வேல் சொல்லுவாங்க என்ன சம்பவம் உனக்கு மறதி பிடித்து மச்சான் நல்லா இது முருங்கைக்காய் கரெக்ட் சாப்பிடு இல்ல அப்படி இல்ல என்னடா நான் வீடியோ எடுக்கணும் இனி அங்க போகணும் எல்லாம் சரியா இருக்கான்றத பார்க்கணுமே
அதனால வந்து நடந்த சிக்கல் என்னன்னு சொல்லு. உண்மைதான், அந்த இதை மறந்துட்டா, காசு கொடுத்த. காசு கொடுத்து நான் ஏற்கனவே வந்து காசு கொடுத்துட்டான். அவன் நல்லபடியும் இல்ல இல்ல அது வழியா சொல்லணும் மக்களுக்கு. நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சி வந்து நான் அங்க போயிட்டு இவர் கையில இவர் 14,000 தச்சம்னு சொல்ல 15,000 காசு இவர் கையில கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். காய்ச்சி கொண்டு இருக்கல நான் திரும்பி பேக்ல கையை போட்டு ஒரு 15,000 காசு எடுக்கிறேன்டா. எடுத்து காசு எடுத்து இப்படி கொடுக்க நான் கொண்டு போகல, அவன் மிச்ச காசு தாரான். அப்ப அவன்கிட்ட நான் கேட்டேன், நான் என்னடா நான் காசு தரேன் நீ மிச்சம் தாரான். நான் சொன்னேன் இல்ல இல்ல நீங்க தந்துட்டீங்க, நம்மளோட சிசிடிவில இருக்கு, செக் பண்ணி பாப்போம். செக் பண்ணி பார்த்தேன். சரி அப்ப நான் 3 காசை கொடுக்குறேன். ஆனா நல்லபடி என்னவன், ஆனா அவடுத்துக்கிட்ட அவன் நினைச்சிருந்தான்னு சொன்னா இது செஞ்சிருக்கலாம் அவனே. சரி அவன் நல்லபடி, அதான் சொல்லுவார் அவன் நல்லபடியான ஆக்களை பாக்குறாரு. நேர்மைடா, என்ன நேர்மைன்றது வேணும். உண்மைதான் உண்மையா நான் மறந்துட்டேன்டா. உண்மை விளங்கிட்டு அவன் அதையும் வாங்கிருப்பான்டா. நான் வந்து அவனுக்கு 15,000 அவனுக்கு இல்ல நான் வந்துட்டு என்ன செய்வேன், ஓ ஐயோ 15,000 கீழே விழுந்துட்டப்பா போயிருப்பேன். பெரிய ஒரு இது. இப்ப அடுத்த விஷயம் நீ இன்னொரு விஷயத்த மறந்துட்டோம். என்ன சொல்லு அவ என்னண்டு என்ன விஷயம்? அந்த இது வாங்கணும், அதை திருப்பி போகணும். அப்ப வாங்க அதை மறந்துட்டேன். அதைத்தானே அப்பதையே சொன்னேன், அதை வாங்கணும். அது சின்ன விஷயம், 2ஆம் பட்சம் மட்டும் ஒரு ஆள் என்கிட்ட சொன்னவர், அதெல்லாம் விட்டுது. அதை மறந்துட்டேன். எல்லாம் வாங்கி ஜாதா மறந்தாச்சு. இந்த ஹார்ட்வேர்ல சூப்பர் மோட்டோஸ் பாரு, ஹார்ட்வேர் இருந்தா அது எவ்வளோடா வரும்? அது இவனுக்கு இப்ப தம்பி கையில நான் காசு கொடுக்க போறேன் தானே, அவன் வாங்குவான் தானே. அவன் வாங்குவான், தம்பி இதை மட்டும் வாங்கிடாதியான்னு சொல்லி கொடுப்பேன். ஆனா எல்லாம் கொடுக்கறதுதான் ஒரு வாங்கி கொடுக்கணும்னா இல்லைங்க. அப்ப நம்ம ஆட்டோக்காரனை அலைக்கழிக்கே இல்லாது, ஆட்டோக்காரன் அலைக்கழிக்க ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. அவர் ஒண்ணு நிக்கட்டும் போட்டு போன் நம்பரும் இல்லடா அவன் வாங்கலடா. போடு போடு. சரி சரி அவரே வாங்கி எடுக்கட்டும். இல்ல நம்ம போயிட்டு பாப்போம், கேட்டு பாப்போம் தம்பிட்ட வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமான்ட்டு. இல்லைன்னா நம்ம திரும்பி வந்து எடுத்துட்டானே இல்லைன்னு சொன்னா நம்ம எடுத்துட்டு அப்படியே வெட்டிட்டு வந்துட்டு திரும்பி வாங்கி கொடுப்போம். வாங்கிட்டு வருவோம். இதுக்குள்ள நான் போறேன், இதான் போகணும். இதுதானே சரி. நான் இத்தனை வருஷத்துக்கு இது அமல் தரம் வர இது வந்துடா இவன் பவி வந்து இது உண்மையாவே தீவு பாலத்தை கடந்தா போகணும். இல்ல இந்த ரோட் மட்டும்தான் இந்த கிராமத்துக்கு இருக்கு, வேற ரோட்டு இல்ல. வேற ரோடு இல்லை. அங்களையும் தான் இங்களையும் தான். இங்கெல்லாம் முஸ்லிம்ஸ் இல்லைன்னு தமிழாக ஃபுல்லா தமிழாக. பீகாரையும் இருக்கு. பீகாரை இருக்கு. இப்படியே நம்ம போக்குல வந்து சரி எல்லாம் சரி. இதுக்குலாம் நான் வாய் நிறைய பல்லு உள்ள மனுஷங்க இருக்கேன். அதான் இருக்காங்க பாத்தீங்களா, முன்னுக்கு 2 வாய் நிறைய பல்லு, 2 கண். இந்த ஒரு மனுஷன் மாதிரி சைக்கிள்ல ஓடி என்னடா கைய காட்டி காய்க்கிங்க அடிக்குவாங்க மாதிரி நான் தெரியும். இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூடிது நம்மளுக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் கூடிது. அதாவது அந்த ஹார்ட்வேர்ல இருந்து பொஸ்ஸா என்ன வீடியோ நடிக்கீங்க. நான் இப்படி யூடியூப் தான்ப்பா. யூடியூப்பா நான் உங்களுக்கு நல்லா காய்ச்சி போடுவேண்ணா. காய்ச்சி போடுங்க. உண்மைக்கு நல்லா காய்ச்சி போடும். என்ன அவன் நேர்மை அந்த பொடி என்ற உண்மைக்கு யாருக்காவது பெரிய இதுக்கு வராது பிளேஸ்ல. என்னடா அதுவும் எனக்கு தெரிய வந்திருக்குன்னா நான் கொஞ்சம் லேட்டே தான் யோசிச்சா. சரி இப்படித்தான் எல்லார பிரச்சனையும் தலைக்குள்ள இருந்த நான் என்னடா செய்யறேன். அது சரி உண்மைதான். வீட்டு பிரச்சனையும் பார்க்கணும், எந்த பிரச்சனையும் பார்க்கணும், மக்களோட பிரச்சனையும் பார்க்கணும். அது சரி உண்மை. எல்லா பிரச்சனையும் இருக்கு. சில டைம்ல குந்திட்டு இருந்து ஏதோ செஞ்சு கொண்டு இருப்பேன். சின்னல இப்படிதான் வைத்துறேன். அம்மா வந்துடா கிட்கேட் வாங்கன்னு சொல்லி என்ன காசு தந்தாங்க. சரியா 100 ரூபாய் கிட்கேட் ஒன்று வாங்கிட்டு வாங்க. அந்த நாளே கிட்கேட் தானே காசு. அப்ப நான் என்ன செஞ்சேன், சின்ன வயசுலயே யோசனையில போயிட்டு கிட்கேட் வாங்கிட்டு வீட்டை வந்துட்டு அம்மாவுக்கு 2 கிட்கேட்
எங்கடா நூலி பார்த்தா டிக்கெட் பேப்பர் இது மட்டும் மாதிரி தானே அதை வாங்கிட்டு இப்படி கையில இப்படி தேய்ச்சி பைக்கிலையும் போட்டு சப்பி வந்திருக்கேன் மீட்டு நீ வித்தியாசமான ஆள்தான் வச்சா வீடு மட்டும் அப்படி வந்துடாட்டா அவன் வீட்டு வந்து அப்பா கேக்குறாங்க கிக்காட்டோட வாயை திறந்து அட்டியேட்டா திறந்து எனக்கு தெரியாம கிக்காட்டு வாங்கிட்டு வாட்டி ஏன்னா அந்த டைம் வந்து ₹100 பெரிய காசுடா. அது சரி. இப்ப நாங்க ஸ்கூல் போற டைம்ல எங்களுக்கு ₹10 இல்லைன்னா ₹20 தானே பாக்கெட் மணி. என்ன அதுல எவ்வளவு வாங்குவோம்? அதுலயே காலையில சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டுருவோம். அதுக்காக நீங்க பிரியாணி எல்லாம் நினைக்க கூட இது சீவல் பாக்கெட்டுகள் மிக்ஸ் தயிர் வடை ₹10 தோசை மாசம் இல்லாம நாசிவன் தீவு. இந்த இருக்கு நாசிவன் தீவு. இது மட்டும் தான் ரோடு. அப்படியே போறோம். இதுதான் ரோட். இப்ப இது தீவு விளங்கிட்டா அங்கே நல்லா இருக்கு கைஸ். இந்த வீடியோ வந்து இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன். அந்த வீடியோ வந்து யாராவது வந்து பார்க்காம இருப்பீங்கன்னு சொன்னா கட்டாயம் அந்த வீடியோ வந்து பாருங்க. இது வந்து ஒரு பார்ட் வீடியோ வந்து இருக்கும். அதாவது இந்த வீடியோக்கு முன்னுக்குள்ள வீடியோ. நிறைய பேருக்கு வந்து அந்த வீடியோ வந்து பார்க்குற கஸ்டமர் சொன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஏற்கனவே போட்ட வீடியோட லிங்கையும் வந்து போட்டு வர நீங்க அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். குடு 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 ஒன்று போடுறான். ரைட், ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம். ஸோ வந்து அதுக்கு நான் எடுக்கிற கொஞ்சம் புரியல. ₹700 ஆண்ணே. சரி, தேங்க்யூவா. நிக்கியா அண்ணா நிக்கிறா பிரதீப் அண்ணா எங்க விடுக்கலையா? வா போ. என்ன அப்படி இடம் வீடியோ நீங்க சரியா? இந்த பவித்திரன் ரோட்ல வைக்கிறேன்னா அப்படியே பவித்திரனை காட்டுறேன் இப்படி இருக்கிறேன். இந்த அறிக்கை ரைட். அது இப்படி எடுத்துட்டு என்னையும் வந்து இப்படி வீடியோ எடுங்க. வா போ. ரைட். தம்பிக்கு தெரியாது, நான் கால் பண்ணி சொல்லல. நான் வந்து சிலிண்டர் வாங்கிட்டு வரேன், சாமான் வாங்கிட்டு வரேன் ரெண்டுலாம் ஒன்றுமே சொல்லலை தம்பிகிட்ட. தம்பி எதிர்பார்த்துருக்க மாட்டான். சரியான வெயிட்டாக இருக்குடா. நல்ல வேலை ஆட்டோவில் ஒன்று இருந்து. வா தம்பி. ஹலோ, எப்படி பார்த்தீங்களா? அண்ணா வந்துட்டு சிலிண்டர் வந்துட்டு குக்கர் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு. என்ன யோசிக்கிறேன்? நல்லா நித்திர வந்துட்டீங்களா? அப்படியா வலிக்கிட்டு இருக்கீங்க? அச்சா, இது ஒன்று போட்டு யார் வயந்து? இது அண்ணா பாஸ்டரை வேட்டை போயிட்டு வந்தேனா இன்றைக்கா நைட்டு இரவு அப்படி நினைக்கிறீங்களா? சரி, கொஞ்சம் பாருங்களா இதில் இந்த கயமா கொஞ்சம். சரி சரி காய்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து வந்துட்டேன். நம்ம ரதிபன் தம்பிட்டேனே. எஸ், ஃபைனலாக வந்துட்டேன். இதே இடத்துல இந்த டைமில் நேற்று வந்து இருந்து வீடியோ செஞ்சேனா? இந்த டைம் தானே 4:33. இந்த டைமில் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காய்ச்சிட்டு எதிர்பார்க்காதீங்க தம்பி, தச்சலாம் உங்களுக்கு எதுவும் உதவியில் வந்தால் நான் வருவேன், இல்லைன்னு சொன்ன வரமாட்டேன்னு சொன்னேன் தானே. இப்போ பாருங்க, ஒரு அழகான ஒரு கேஸ் குக்கர் ஒன்று கொண்டு வந்திருக்கார். ரைட், இது உங்களுக்காக தான். இதில் வந்து 2 இருக்கு. ரைட், என்ன சொல்கிறேன், 2 அடுப்பு இருக்கு. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் சிலிண்டர் வந்து தந்துருக்கேன். சரியா? உங்களோட வீடியோ வந்து போட்டு கிட்டத்தட்ட 60 வீசும் போல் எனக்கு ஒரு ஆள் வந்து லண்டன்லேருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து உதவி வந்து செய்யுங்க, 40,000 காசு போடுறேன், அந்த 40,000 காசில் வந்து மகன் இந்த சாமானம் வாங்கிட்டு மிச்சம் காசு இருந்தால் உங்களோட கையில் கொடுக்க சொன்னவர். சரியா?
லண்டன்ல இருக்கிற அந்த அண்ணாட பேர் வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொன்னவர். அப்ப அவரோட மகளோட பர்த்டே வந்து நாளைக்கு, இன்றைக்கு 10ஆம் தேதி தானே, நாளைக்கு அவரோட மகளோட பர்த்டே. நாளைக்கு வந்து மகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 11 வயசு. அவரோட மகளோட பேர் வந்து அபி. சரியா? அந்த பர்த்டேக்காக இந்த உதவி ஒன்று உங்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு நன்றி சொல்லுங்களேன். இந்த வீடியோ பார்த்து இந்த உதவி செஞ்ச அந்த லண்டன்ல இருக்கிற அந்த அண்ணாவுக்கு நன்றி. அதே மாதிரி அவர் மேலே அந்த 11 வயது பிறந்தநாள் நாளை கொண்டாட அவங்களுக்கு வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி எங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோ எடுத்து இதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி 60 வியூஸுக்கு போக முந்தைய எவ்வளோ செஞ்சு அவங்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றி. சந்தோஷமா இல்ல மனசால சொல்லுங்க. சந்தோஷம், சரியான சந்தோஷம், ஹாப்பியா இருக்கு. ஏழாம இருக்கு உங்களுக்கு? எதிர்பார்க்கல. ரைட். இப்போ எல்லாமே வாங்கியாச்சு. சரி, எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ இதுக்குரிய அந்த வயரும் அந்த ரெகுலேட்டர் வினபாய்த்துறேன், வயரும் ரெகுலேட்டரும் வந்து நாங்கள் வந்து வாங்குறதுக்கு மறந்து போய் வந்துட்டோம். என்னென்னு சொன்னால் இது வந்து ஓட்டமாடிலாம் வாங்கணும் சிலிண்டர். இப்போ ஓட்டமாடிலேருந்து வாங்கிட்டு ஒரு ஆட்டோ 1000 மணி தான் ஓடி வந்தோம். அப்போ ஓடி வரக்குள்ள வந்து அதை வந்து வாங்காம மறந்து வந்துட்டோம். காசு இருந்தால் வாங்குவீங்களா? வாங்குவீங்க. இதுதான் உங்களோட பில். இந்த இருக்கு தானே, இதுல பில் வந்து இந்த இருக்கு. இதை காட்டுங்க பைத்தியம், ஜூம் பண்ணியா. கிட்டத்தட்ட இதுல பெருமதி 12,440 ரூபா, 12,450 ரூபா. சரியா? விளங்க. இதுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. சரியா? எந்த பேர்ல தான் எடுத்துருக்கிறேன். நீங்க என்னென்றாலும் எனக்கு கால் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த பில்லை கொண்டு சிங்கர்ல கொடுத்து நீங்க இதை வந்து மாத்தலாம். அதாவது அந்த மேலுக்குள்ள இருக்கு தானே தகரம், அதெல்லாம் வந்து கரல் பிடிச்சா வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்க. சரியா? அப்ப ரைட். அப்ப இது வந்து 12,440 ரூபா. இது வந்து 14,371 ரூபா. என்னது? சிலிண்டர். ஏண்டா சிலிண்டர் இல்லையே நம்மகிட்ட, எம்டி இல்லையே, அதனால 14,371 ரூபா. இப்ப நீங்க இது பாருங்களேன், நம்ம கணக்கு ஒன்று பார்க்கணும். இப்ப தம்பிக்கு இப்ப எவ்வளவு தரணும் வந்து பில் பார்த்தா விளங்குமா உங்களுக்கு? கிட்ட வச்சு பார்த்தா தெரியும். விளங்குமாண்ணே? பார்த்தா உங்களுக்கு கண் தெரிய சரியில்லைன்னு நைஸா பொய் பில்ல போட்டு தருவோம். என்னடா வாழ மாட்டீங்களே? அது சரி. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை. என்னது எதிர்பார்க்கவே இல்லை நீங்க இன்றைக்கு வருவீங்கன்னு சொல்லி. சொல்லண்டா அண்ணா பத்தி கொஞ்சம் பெருமையா கதையண்டாடி. எவ்வளவு பேரா பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் தெரியும் தானே நான் உங்களை. சொல்லு இன்னும் சொல்லுடாடி, சிரிப்பா இருக்கு. நிறைய பேர் வந்து கேட்டவங்க இப்படி வீடியோ போட்டிருக்காங்க, உங்களை வந்து அவரை தெரியும் உங்களை வீடியோ பாக்குறவங்களான்னு சொல்லி. உண்மையாவா? இந்த பக்கத்துல எங்க சித்தி நீ கவவும் வந்து கேட்டவங்களை பார்த்துவான் வீடியோல பார்த்து அடுத்த நாள் இங்க வந்துட்டீங்களா நீ வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டவன். பத்தியா? முதல் நாள் தானே உங்களோட வீடியோ பார்த்துவான்னு சொல்லி. உண்மையாவடா? இங்க பாருங்களேன், இதெல்லாம் வந்து கேட்கக்குள்ள வந்து சந்தோஷமா இருக்குண்ணே. நம்மளோட வீடியோ இன்னொரு ஆள் வந்து பார்த்துருக்காங்கன்றதுக்குள்ளே. ஐயோ ரைட். இப்போ வந்து பார்த்தீங்களா தம்பி, உங்களுக்கு வந்து டோட்டலாக செலவழிஞ்சிருக்கு 26,815 ரூபா. அதாவது இதுக்கு ரெண்டுக்கும் 26,815 ரூபா. சரியா? 40,000 ரூபா காசு வந்துச்சு. இப்போ 40,000 ரூபாவில் 26,815 ரூபா கழிச்சோம்டா 13,185 ரூபா நான் உங்களுக்கு தரணும். அதை நான் வச்சு கொடுறேன். சரியா? எனக்கு தேவையான சிலிண்டர் அடுப்பு மாட்டுறேன். சரி, அப்போ தம்பிக்கு வந்து இப்போ காசு கொஞ்சம் மாற்றிடலாம் போயிட்டு, அப்போ அதனால ஒரு சின்ன படியன்ட்ட வந்து கொடுத்துட்டுருவேன், காசு வந்து மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லி. இப்போ அவர் வந்து பிறகு இவருக்கு உங்களுக்குரிய காசு தான். சொல்லுங்களேன் வேறு முஸ்பத்தி. டிக்டாக்கை பற்றி சொல்லுங்க. டிக்டாக்கை பற்றி என்ன? தம்பி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாப்பா, டிக்கெட் வந்து இப்படி கிழிச்சு கொடுக்குற மாதிரி, பின்னுக்கு எல்லாரும் வந்து ட்ரெயினில் வர மாதிரி. நாமளும் யூடியூப் ஏதாச்சும் செஞ்சு நாமளும் இது செய்யலாம்னு சொல்லி எல்லாரையும் மாதிரி இது செய்யலாம்னு பார்த்து அந்த நான் வீடியோவில் அதை பார்க்கறதுல அந்த நிறைய பேர் அந்த ஏழாமல் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்ச வீடியோவில் வேண்டி முன்னே வருவாங்க. நானும் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன். என்னது உதவி செய்யறா? திறன் நிறைய வரல. உதவி செய்யறேன்ல அந்த வீடியோ சும்மா பண்ணா இது செஞ்சு போடுவாங்க. அதான் அந்த வீடியோ போட்டேனா. அப்படியா? நல்லா இருக்கு. எல்லாரும் உங்களுக்கு கமெண்ட் தானே போட்டிருக்காங்க, நல்ல கமெண்ட்ஸ் தானே வந்துருக்கு, நல்ல ரீச் ஆயிருக்கு. சரி, அப்படியேதான் உண்டு. எனக்கு ஒரு ஆக்டிங் பண்ணி காட்டுங்க, ஒரு கேரக்டர் உண்டு, டக்குன்னு போய் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன செய்யலாம்? நான் சொன்னேன் நான் நடிக்க வராதுன்ட்டு. இல்ல அப்ப அதுல செஞ்சிருந்தீங்க. அது ஒரு இதா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் அதை எடுத்தேன். உண்மையாவாடா?
சரி அப்ப என்ன செய்யலாம்? இப்ப இந்த வீடியோ எல்லாரும் பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த வீடியோ பார்க்க வைக்கிறேன்னு சொன்னா பார்ப்பாங்க. நீங்க எது பார்ப்பாங்க நிறைய பேர். நீங்க போட்ட வீடியோ பார்த்து போட்டு நீங்க அந்த நேத்தம் போட்டு நீங்க அந்த வீடியோ போட்ட உடனே இந்த இன்றைக்கு இது செஞ்சு நீங்க அந்த உடனடியா வந்து நான் கேட்டதை செஞ்சிருக்கீங்க தானே, அது பெரிய விஷயம் தானே. உடனே எதிர்பார்க்கவே இல்லை நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. நானும் இப்ப காய்ச்சல் ஃபீவர் எனக்கு கொஞ்சம் என்ன நடந்தது? தடுமல் வேதனைக்கா வண்டி இது செஞ்சேன். அப்ப இருமலும் அப்ப நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். நீங்க தெரியாது எனக்கு. நான் கூட சொல்லல. நான் ஒரு நீங்க சொல்ல உங்களுக்கு சர்ப்ரைஸா வரணும்னா வந்தேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பாஸ்டர் பர்த்டே எப்ப போனீங்க? நேத்தா போனீங்க? நேத்து போய் தங்கி ஈவினிங் போயிட்டு அங்க 2 மார்னிங் தான் பாஸ்டர் விட்டாரு போக சொல்லி. அப்படியா? நைட்ல போகணும்னு சொல்லி அங்க தானே நைட். என்ன சாப்பிட நைட்டுக்கு? அங்க பிரியாணி சமைச்சு தந்தாங்க. நைட் பிரியாணி நல்லா சாப்பிட்றீங்க. காலையில சாப்பிட தான் அனுப்பினாங்க. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தம்பி வந்து கிழங்கு வடை எதுவும் போடலைன்னு சொன்னா பாஸ்டர் பர்த்டேக்காக வந்து நேத்து வந்து போய் அங்க தங்கி இருந்த காரணத்தினால அப்படியே தூங்கிட்டு டயர்டு எல்லா சாமானும் வாங்கி கொண்டு வச்ச அப்ப போடல. அப்ப எனக்கு கொஞ்சம் தடுமல் மிகவும் வேதனையாக இருந்துச்சு. அப்படியே தூங்கிட்டேன். இந்த மிச்சம் இருக்கிற 13,000 ரூபாயில அந்த இதை நீங்க வாங்குவீங்க தானே? வாங்கி தரையா? போக்குல வாங்கிட்டு வரையா? இல்ல நான் வாங்கி எடுக்கிறேன். பிரச்சனை இல்லையா? எப்படி வாங்குவீங்க? ஆட்டோக்காரன் அவங்க போறவங்கள்ட்ட சொல்லிவிட்டாரு வாங்கி கொண்டு தருவாங்க. போறாக்கிட்ட சொன்னா சரியான வாங்கி தருவாங்க. நீங்க திரும்ப வாண்ட ஓட்ட மாட்டீங்க. போயிட்டு தூரம் தானே, நான் சுத்தி போகணும் பாலம். இல்ல உங்களுக்கு அது கஷ்டம் இல்லையா? இல்ல நான் வாங்கி தரையா? அதுதான் கேக்குறேன். உங்களுக்கு கஷ்டமா? இல்ல நீங்க வாங்கித்தான பிரச்சனை. நீங்க போய் தர இவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க வாங்கி அதுக்கு அவங்க காசு எடுப்பாங்களா? வாங்கி தர இல்லையே சொல்லவில்லை. நம்மள்ட்ட கொண்டு தருவாங்க. உங்களுக்கு உதவியா செய்வாங்க. சரி இதெல்லாம் கிழங்கு அது எல்லாம் எடுத்து கொண்டு தருவாங்க தானே. அப்ப அந்த டைம் நீங்க போடலாமண்ணே. இதுக்கு ஒரு வயரும் அந்த ரெகுலேட்டரும் இருந்தா சரி. ஆமா நாளையில இருந்து இதுல இது செய்யலாம் தான். இப்ப நாளைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நானும் பவித்ரனும் மோத்துல ஒரு மரம் ஒன்று வச்சுட்டு வருவோம். ஐயா எங்களுக்கு கிழங்கு தாங்கய்யா எடுக்கப்போம். சரியா? அப்ப வந்து பாப்பன் தம்பி இதுல சிலிண்டர்ல விக்கிறானா இல்லாட்டி சிலிண்டரை வித்து போட்டு அடுப்புல விக்கிறான் வந்து பாப்பன் மறு உருவத்துல வந்து. இப்ப கோயில் சீசன் அங்க கடையை கொண்டு போக வேண்டியது கிழங்கு கடை. அப்படி ஈஸி. இப்ப ஈஸி அங்கேயே வச்சு தேவைக்கு கொண்டு வச்சுட்டு இல்ல சரி செஞ்சு கொள்ளலாம். திறந்து பாருங்களேன். திறங்க. காளி கோயில். ஊருக்குள்ள இந்த கோயில் சார் கோயிலுக்கு போறீங்களா நீங்க? இல்ல இந்த கடை தானே. கடை போடுறேன். நான் கிறிஸ்டியன். சரி போடலாம் கடைக்கு. சரி இதுல வந்து தம்பி நம்ம இதுல வயர்ல அடிச்சுட்டோன்னே நெருப்பு வருமா? இதுல அப்ப மத்த எல்லாம் என்னன்னா இதுலடா ஃபுல்லா சில்வர் என்ன தம்பியா? பிடிச்சிருக்கா? இந்த இது வந்து யார்ட்டையும் வாங்கி தர சொல்லி கட்டிங்களா? வேற யார்ட்டையும்? எனக்கு முதல் உங்களுக்கு முதலா வேற யார்ட்டையும் கட்டுதா? தம்பி மாத்தியாச்சா? சோடா வாங்கி அதான் மாத்தி கொடுத்துருக்கா. இது கேட்க முடியே. நான் அந்த இது நீங்க பாத்து கிழங்கு கிழங்கு பெட்டி அந்த கண்ணாடி பெட்டி நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அது கிடைக்கல. அது பிறகு இது எல்லாருமே சேர்ந்து செஞ்சுதான் வாங்கினேன். அது இதை நேரத்துல ரப்பர் வேஷம் கட்டில வச்சுதான் கிழங்கு பொறிச்சு வித்துட்டு இருந்தேன். சொன்னாங்க பிஹெச் காராக்கள் வந்து பிடிப்பாங்களா? அப்படி வச்சு விற்க கூடாது எல்லாத்தையும் வைக்கும் சொல்லி. சோடா குடிச்சிட்டு நான் குடிக்கிறேன். ஓடி போனாடா. எவ்வளோடா கணக்கு வந்துச்சு? ஐயோ மறைய கூடிச்சு. தம்பி 13,185 ரூபா உங்களுக்கு நான் தரணும். சரியா? 10,000 1 2 3
13,200 தரேண்ணா. எண்ணி பாருங்க. நீங்க இப்ப இது இல்லாம உங்களோட இதை கண்டுபிடிக்க போறேண்ணா. கண் தெரியுமா தெரியாது? சரி அண்ணா. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இது 2 5000, இது 1000, 3000. 3000. அது விலங்கு தானே உங்களுக்கு? ஆமாண்ணா. இது இப்ப இப்படியான இதில் இருக்கக்குள்ள இப்ப நீங்க அந்த இருட்டான ரூமுக்குள்ள இப்ப வீட்டுக்குள்ள வச்சு தந்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமில்ல, நீங்க தாரதே பேப்பர் மாதிரி இருக்கு. அப்ப எனக்கு அதுதானே இந்த நிறைய கஷ்டத்தை கொடுக்குறேன். எப்படின்னு சொன்னான்னா இப்ப நான் நைட் வழியில அவங்க போனேன்னு சொன்னா இந்த சாப்பிட்டு போட்டு அந்த தண்ணி கொண்டு தருவாங்க தானே, அவங்க நம்ம கையில சாப்பிட்டு இருக்கும் போது தண்ணியை கொண்டு வச்சிருவாங்க அதுல. அப்ப அந்த சாப்பிட்டு போகக்குள்ள தண்ணி எங்க இருக்கும், எப்படி எடுத்து குடிப்போம், அந்த டென்ஷன்ல இருந்தது சாப்பிடுவேன் நான் இருந்துட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தானேடா ஓகே, அவன் தடுமாறி கொண்டிருக்கணும். இப்ப எப்படின்னு சொன்னா அது ஒரு நோண்டி ஆகக்கூடாதுன்ற மாதிரி அந்த நீ சொன்னீங்க நீங்க அந்த தள்ளாடி நடக்கிறதுனால குடி அப்படி அப்படி அது தான் பிரச்சனை. எனக்கு அந்த இதுக்குள்ள வெளிக்கிறேங்க இப்ப பெருசா திருறதுக்கு இது இல்லை. எனக்கு அந்த வெயில் டைம்ல கண் தானே சிவந்துடும். வெயில் டைம்ல கண் சிவந்துச்சுன்னு சொன்னா எனக்கு அந்த பிளவு அப்படியே எனக்கு அந்த நடக்கிறது இதாயிருமண்ணா. அந்த இடறி நடக்கிறன்றதை விட அந்த அந்த அங்காளஞ்சல போறன்றதை விடன்னா அந்த நான் நடக்கிற நடையில் அந்த முகம் ரியாக்ஷனல் மாறிடும். அந்த எப்படின்னு சொன்னா அந்த எல்லாரும் பாக்குற மாதிரியே அந்த நான் எனக்கே அது சில டைம்ல தோன்ற அந்த குடிகார அந்த பலன் இல்லாம இருக்கு, அந்த விதாசு தெரியும் அப்படி எனக்கே அது இல்லாமலுக்கு நான் உணர்றேன்னா இந்த ஆக்கள் எழுக்குள்ள போகக்குள்ள அந்த இருந்தா அது உரமா எனக்கு அப்படி ஆயிடுறது. அந்த ஆக்கள் நம்ம இதாண்டு போகக்குள்ள அந்த இதா இருக்காது. அது எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல சொன்னவங்க நரம்பு பிரச்சனை அது அப்படிதான் சொல்லிச்சு. சரி தம்பியான், இனி வந்து எதுவும் யோசிக்காதீங்க. அண்ணாவாகிய நான் வந்து இருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வந்து வேற எதுவும் உதவிகள் வந்து உங்களுக்கு வந்தா வந்து அதை நான் உங்களுக்கு ஒன்று தருவேன். சரியா? நீங்களே வந்து பார்ப்பீங்க. தம்பி நீ வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணுமே, உங்களோட தொழில வந்து வடிவா நீங்க கொண்டு நடத்தணுமே. நீ சொன்னீங்க நீ வந்து காலையில எல்லாம் சாப்பாடு வந்து போடுவேன்னு சொல்லி, அப்ப காலையில எல்லாம் சாப்பாடு எல்லாம் போட்டு சரியா வடிவா இதெல்லாம் செஞ்சு ஒரு 4-5 பேருக்கு வேலை கொடுக்கணுமே. கொடுக்கலாம் தானே? ரைட். 4-5 பேருக்கு வேலையும் கொடுத்து இனி வந்து உங்களோட இதை வந்து நீங்க பார்த்து கொண்டு போங்க. அதே போல ஆண்டவரையும் விட்டுறாங்கண்ணே. ஜெபத்துக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, ஜெபிங்கண்ணே. ஆண்டவரால் தான் எல்லாமே எல்லாமே விட்டுறாங்க. அப்ப சந்தோஷமா வந்து இருங்க. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நம்ம வீடியோ எடுத்து கொண்டு அந்த உதவி செய்ய அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் இந்த வீடியோ போட்ட உடனே இதை வாங்கி தந்திருக்காரு. என்ன சொல்றேன், என்ன பத்தி கொஞ்சம் கடைசியா ஒரு நல்ல 2 வசனத்தை சொல்லிடுறேன்டா. ஓபன் அப்புறம் எப்படி சொல்றேன், ஏதாவது சொல்லிவிடு. அம்மா வீடியோல வருவீங்கம்மா. நீங்க வீடியோ எடுத்து நீங்க வருவீங்க. நான் நினைக்கவே இல்லை வீடியோ போட்டு உடனடியா நீங்க இதை வாங்கி தந்து இப்படி இது செய்வீங்க சொல்ல எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க சொல்லாமலுக்கு வந்துட்டீங்க. சரி 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 ஓகே தம்பி சொல்றானே. சரி அப்ப இந்த வீடியோ வந்து இதோட ஒன்னும் யோசிக்காத தொழிலை வந்து கொண்டு நடத்துங்க. சரியா? கொண்டு நடத்துங்க. அதே போல வந்து இந்த உதவியை வந்து உடனே வந்து அந்த வீடியோ பார்த்து லண்டன்ல இருந்து அனுப்புன அந்த அண்ணாக்கு வந்து மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்றேன். அதே போல அவங்களோட மகளோட பர்த்டே வந்து நாளைக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் விஷஸா வந்து இன்றைக்கு வந்து ஹாப்பி பர்த்டே டு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கொள்றேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து எங்களோட பெடிபர்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து வர வேண்டி இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து உதவி செய்யணும். எல்லாத்துக்கும் மேல வந்து உங்களுடைய பிளெஸிங்கும் உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய உதவியும் தான் எங்களுக்கு வந்து தேவை. கட்டாயம் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறேன். பை கைஸ்.